வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரியல்மியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வயர்லெஸ் டிவைஸ் பார்த்தீங்கன்னா அதோட சப் பிராண்டு DiZO வயர்லெஸ். ஸோ அந்த DiZO வயர்லெஸோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்து அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகிடும். இந்த DiZO வயர்லெஸ் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு 1300க்கு லான்ச்சிங் ஆஃபர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1500 அப்படிங்கிற ரேஞ்சில் வித்துட்டு இருந்தாங்க. அடிக்கடி ஆஃபர் டைமில் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1000லேருந்து 1100 1200 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்டாக பிக் பில்லியன் டேஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த DiZO வயர்லெஸ் 900க்கு உங்களுக்கு சேல்ஸ் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ பிக் சேவிங் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சேல்ஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 rupees ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் இந்த ஆஃபரில் வாங்கினது தான் இது. என்கிட்ட இருக்கிறது ஆரஞ்சு கலர் வேரியண்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆரஞ்சு கலர் வேரியண்ட்டோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். பட் அதை அன்பாக்சிங் பண்ணி இதில் தான் இப்போ நான் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ இதோடைய குவாலிட்டி, ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஹெட்செட்டில் தான் இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், ப்ளூடூத் ஹெட்செட்டு. ஸோ வாய்ஸ் கிளாரிட்டி அண்டு குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு கிளாரிட்டி நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா, இல்லை ஓரளவு ஓகேவா இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வயர்லெஸ் டிவைஸ் அப்படின்னா இந்த DiZOவை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இது வந்து 1000லேருந்து 1300 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு எப்போ கிடைச்சாலும் ஒரு பெஸ்ட் டீல் தான். ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், இதோட அன்பாக்சிங் பார்த்துருவோம். ஆல்ரெடி பிளாக் கலரில் ஒரு அன்பாக்சிங் நாம் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து ஆரஞ்சு கலர் வேரியண்ட். வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இந்த ரியல்மி DiZO வயர்லெஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு டப்பா உள்ள உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து கிடைக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கனாக்கா இந்த பாக்ஸ் மட்டும்தான் இருந்தது. அது உள்ள ஒரு பில்லு ஒன்று இருந்தது. ஓகே, இப்போ இந்த DiZO வயர்லெஸ் இது மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் ரேப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்டு இது ஏதோ ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்காங்க. இது லைட்டாக பிச்சிட்ருக்கு. பட் பிளாஸ்டிக் ரேப்பர் ஃபுல்லாக கவர்டில் இருக்குது. இப்போ இந்த பிளாஸ்டிக் ரேப்பரை கட் பண்ணி எடுக்கலாம். இந்த பாக்ஸில் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 2500 போட்டிருக்காங்க. அண்டு மந்த் அண்ட் இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை 2021. இது பார்த்தீங்கன்னா ஜனவரி 2022 ஆகுது. ஓகே, பாக்ஸ் ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11.2 mm பேஸ் பூஸ்ட் டிரைவர் கொடுத்துருக்காங்க. அண்டு 17 hours டோட்டல் ப்ளேபேக் கொடுத்துருக்காங்க. 88 mm லோ லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன், ப்ளூடூத் 5, மேக்னெட்டிக் இன்ஸ்டன்ட் கனெக்ஷன். அண்டு வெயிட் பார்த்தீங்கன்னா 23.1 gram அப்படின்னு சொல்கிறாங்க, லைட் வெயிட். அண்ட் ஒர்க்ஸ் வித் ரியல்மி லிங்க் ஆப் அதுவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க. நல்லா அடிக்கிற கலர் மாதிரி தான் இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது. இந்த ஆரஞ்சு கலர் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? இது மட்டும் இல்லாமல் இன்னொரு 3 கலர்ஸ் இருக்குது. பிளாக் கலர் ஒன்று, ப்ளூ கலர் ஒன்று, க்ரீன் கலர் ஒன்று. ஓகே, பாக்ஸை திருப்பி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிவிடுவோம். DiZO வயர்லெஸ்னு ஏதோ ஒரு யூஸர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்டு ஒயிட் கலர் டைப் C கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. டைப் C to A. ஓகே, டைப் C கேபிள் நல்ல விஷயம். அண்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 ஏர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே ஒன்று இருக்குது. ஸோ இதையும் ஓரமாக வச்சுருவோம். ஸோ இப்போதைக்கு இதை ஓப்பன் பண்ணிவிடுவோம். நல்லா ஃபிட்டிங்லாம் நல்லா செம ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணது தான் இது. ஸோ குவாலிட்டி வைஸ் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ரியல்மி பட்ஸ் வயர்லெஸ் 2 நியோ அதோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இப்போ ரைட்டில் இருக்கிற அந்த எல்லோ கலர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரியல்மி பட்ஸ் வயர்லெஸ் 2 நியோ. அண்ட் லெஃப்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு DiZO வயர்லெஸ். ஸோ ரெண்டுமே வந்து ரியல்மி குரூப் தான். ஸோ ரெண்டுமே மோர் ஆர் லெஸ் சிமிலராக தான் இருக்குது. ஒரு டெக்ஸ்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க ரியல்மியில், DiZOவில் அது கொடுக்கல. ஸோ உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டெக்ஸ்டர் வந்து ஒரு க்ரிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. DiZOவில் ரொம்பவே ஷைனிங்காக இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டோட்டல் லென்த்லாம் ரெண்டுமே மோர் ஆர் லெஸ் இல்லை, கரெக்டாக ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து சேம் அண்டு சிமிலர் ப்ராடக்ட் அப்படின்னு தான் தெரியுது. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கண் கூட தெரியும். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க, இதில் எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேபிளோடைய திக்னஸ்மே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் மாதிரி தான் தெரியுது. ஸோ அதுலேயும் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன்.
ஓகே, இப்போதைக்கு பேரிங் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ பேர் பண்ணணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் இந்த மேக்னெட்டை ரிமூவ் பண்ணிங்கனாக்கா ஓகே. ஸோ இந்த மேக்னெட்டை ரிமூவ் பண்ணும்போது இதில் லைட்டாக 2 ஸ்டிக்கர் மாதிரி விட்ருக்காங்க. ஸோ அதையும் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. நீங்கள் புதுசாக இந்த மாதிரி ஒரு வயர்லெஸ் டிவைஸ் நெக் பேண்டு நீங்கள் வாங்குறீங்கன்னா அதில் என்னெல்லாம் செக் பண்ணிடலான்றத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த நெக் பேண்டு குவாலிட்டி எங்கேயாவது டேமேஜ் எதாவது இருக்கா அப்படிங்கிறத பாக்ஸை விட்டு அன்பாக்ஸ் பண்ண உடனே ஃபுல்லாக செக் பண்ணிவிடுங்க. அண்ட் அடுத்ததாக என்ன செக் பண்ணுறீங்கன்னாக்கா இதை இன்ஸ்டன்ட் கனெக்ஷன் அப்படிங்கிறாங்க. அந்த மேக்னெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளூடூத் டிவைஸ் ஏதோ ஒரு மொபைலோட நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துட்டு அது வந்து இன்ஸ்டண்ட்டாக கனெக்ஷன் ஆகுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பாட்டு கேட்டு பாருங்கள், ஏதோ வீடியோ பார்த்து பாருங்கள். அதில் வந்து 2 அந்த ஏர் டிப்ஸுமே தனித்தனியாக ஒன்று ரிமூவ் பண்ணிட்டு காதுலேருந்து ஒன்று ரிமூவ் பண்ணிட்டு இன்னொன்று மட்டும் வச்சுட்டு ரெண்டையும் தனித்தனியாக செக் பண்ணுங்கள். அப்படி செக் பண்ணும்போது ரெண்டுலேயுமே அவுட்புட் கிடைக்குதா அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அதுக்கப்புறமா இதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது இந்த மாதிரி இதில் க்ரீன் கலர் லைட்டோ இல்லை ஏதோ ஒரு எல்இடி இண்டிகேட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு சார்ஜ் போடும்போது எரியுதான்னு செக் பண்ணணும். ஸோ இந்த DiZO வயர்லெஸ் பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு ஒரு மூடி போட்டுருந்தா நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு சார்ஜரை ஆன் பண்ணிங்கனாக்கா இதில் வந்து எல்இடி லைட் எரியுதான்னு செக் பண்ணிங்க. அப்படி எரிஞ்சதுனாக்கா உங்களுக்கு வந்து சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தம். அடுத்தது அந்த 3 பட்டன்ஸ் இருக்கும். அந்த 3 பட்டன்ஸுக்கு நீங்கள் உடனடியாக நீங்கள் கால்ஸ் நீங்கள் இன்கமிங் அவுட் கோயிங் எது வேணாலும் பண்ணுங்கள். அவுட் கோயிங் பண்ணிங்கனாக்கா இந்த சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கட் ஆகுதா கால் கனெக்ஷன் அப்படின்னு செக் பண்ணுங்கள். அண்டு வால்யூம் பட்டன்ஸு அப்பு டவுன் ரெண்டுமே நீங்கள் வந்து வீடியோ பார்க்கும்போதோ கால்ஸ் அட்டன் பண்ணும்போதோ இல்லை வேறு ஏதாவது பாட்டு கேட்கும்போதோ செக் பண்ணுங்கள். அது வந்து உங்களுடைய டிவைஸ்லேயும் அந்த வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் கம்மியாகும். ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் மைனஸ் செக் பண்ணிங்க இந்த 3 பட்டன்ஸு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த நெக் பேண்டோடைய இந்த கேபிள் கனெக்ஷன் பண்ணக்கூடிய இந்த அவுட் ஆகக்கூடிய இடம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஃபினிஷிங் நல்லா இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஒருவேளை எதுலையாவது கட்டான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஸோ அப்படி ஏதாவது இருந்ததுனாக்கா உடனடியாக உங்களுக்கு ஏதாவது டேமேஜ் இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. அதில் உங்களுக்கு ஏதாவது டேமேஜ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த நீங்கள் வாங்கின அட்டைப்பட்டிலாம் அப்படியே வச்சிங்க. அப்படியே வந்து உங்களுடைய மொபைலில் ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லை ரிட்டனோ ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிங்க. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் ஒரு தடவை செக் பண்ணிவிடுங்க நீங்கள் புதுசாக இந்த மாதிரி வயர்லெஸ் டிவைஸ் வாங்கினீங்க அப்படின்னா. ஸோ இப்போதைக்கு நான் கால்ஸ்லேருந்து எல்லாமே நான் வந்து செக் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி பேட்டரியும் நான் வந்து செக் பண்ணிட்டேன். ஸோ சார்ஜும் ஏறுது. எல்லாத்தையுமே நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நான் உங்களுக்கு சொன்னது அத்தனையுமே நான் செக் பண்ணிட்டேன். எனக்கு இது ரொம்பவே பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்குது அண்டு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. சூப்பராக குவாலிட்டி செக் பண்ணியாச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் மேனுவலாக இந்த மாதிரி செக் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு குவாலிட்டி சாட்டிஸ்ஃபைடு ஆச்சுனாக்கா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா ஒரு சில டிஃபெக்டிவ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்க அப்படின்னாக்கா அதை வந்து கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிட்டனோ இல்லை ரீப்ளேஸ்மெண்ட்டோ போடுங்க. அதே மாதிரி இந்த கேபிள் வந்து இங்கே வந்து கனெக்ஷன் ஆகிற இந்த இடத்துலையும் வந்து நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிங்க. ஸோ அந்த இடத்துலையும் வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிங்க. ஸோ எல்லாத்தையும் ஒரு தடவை குவாலிட்டி செக்கப் நீங்கள் மேனுவலாக பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வாங்கின ப்ராடக்ட்டு ஓகேவா இல்லையா அப்படிங்கிற கன்க்ளூஷன் வரலாம். இப்போ நான் வாங்கியிருக்கிற ப்ராடக்ட்டு எனக்கு ஓகே, இதில் எந்த விதமான டிஃபெக்ட்டுமே கிடையாது. இப்போதைக்கு கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஸோ இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டேன். ப்ளூடூத்தை ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதில் சர்ச் பண்ணி காமிக்கும். அதில் DiZO வயர்லெஸ் அப்படின்னு காமிக்குது. அந்த DiZO வயர்லெஸ்ஸை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கனெக்ஷன் கிடச்சிரும். ஸோ இதில் பேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்குது. ஸோ அந்த பேர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு கனெக்ஷன் கிடச்சிருச்சு. ஸோ பேர் ஆனதுக்கப்புறம் அதில் எவ்வளோ பேட்ரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 70% பேட்ரி காமிக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ரியல்மி லிங்க் ஆப் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அதுலேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரியல்மி லிங்க் ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதில் வந்து ப்ளஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து சைன்இன் பண்ணிங்கனாக்கா உள்ளே போயிடும். ஸோ இதில் எனக்கு கனெக்ஷன் கிடச்சிருச்சு. இதுலேயும் 70% காமிக்குது. ஸோ இதில் ஒரு சில மோட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ் பூஸ்டர் ப்ளஸ் அண்டு லைவ்லி அண்டு கிளியர் அப்படின்னு சொல்லி 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3ல் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கெஸ்டர் எப்படி வேணுமோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் டேப்பு, ட்ரிபிள் டேப்பு, சிங்கிள் டேப்பு. ஸோ அதெல்லாம் நீங்கள் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாற்றிக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும்.
ஸோ இப்போதைக்கு நான் வந்து இதில் வந்து சாங்ஸ் அண்ட் வீடியோஸ் ரெண்டுமே வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டேன். ஸோ எனக்கு ஓரளவுக்கு இல்லை, ரொம்பவே ஒரு ஹை வால்யூமில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 50% இல்லை அது கம்மியாகவே வந்து தனியாக இருக்கும்போது பாட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு காதுக்கு ரொம்பவே நல்லது. ஒரு க்ரௌடான ஏரியா அப்படின்னாக்கா ஒரு மேக்ஸிமம் 70% வைக்கலாம், அதை விட அதிகமாக வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதிகமான சவுண்டு வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு காதுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். ஸோ சவுண்டு கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், தேவைப்படும் போது நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஸோ இந்த நெக் பேண்டில் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று ஓட்டியிருக்காங்க. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேட் இன் வியட்நாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதில் ப்ராடக்ட் நேமு, மாடல் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சரர் பார்த்தீங்கன்னாலும் வியட்நாம் கம்பெனி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இம்போர்ட்டட் பை DiZO அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னாக்கா உத்தரப்பிரதேஷ், இந்தியா அப்படின்னு போட்டுருக்காங்க. கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் பார்த்தீங்கன்னா வியட்நாம்னு சொல்கிறாங்க. ஸோ எது எப்படியோ நமக்கு ப்ராடக்ட் நல்லா இருந்தால் போதும். ஸோ ஒரு 1000 ருபீஸ் ப்ரைஸ் ரேஞ்சில் இல்லை 1000லேருந்து 1300, 1500 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல். பட் 1500 நீங்கள் வாங்குறத விட 1300, 200 இல்லை 1000 இந்த ரேஞ்சில் உங்களுக்கு கிடைச்சதுனாக்கா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ DiZO வயர்லெஸ் ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிடலாம். இதுதான் என்னுடைய கன்க்ளூஷன். வீடியோ பிடிச்சா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் இதெல்லாம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.